தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன் என்றும் பாஜக ஆட்சி என்றே சொல்வேன் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மாநில அரசு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மத்திய அரசு மீண்டும் ₹1 கொடுத்து வருவதாக கூறிய அண்ணாமலை, முன் எப்போதும் இல்லாத அளவில் பாஜக அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து ரவுடிசத்திலும், ஊழலிலும், லஞ்சத்திலும், சமூக ஆர்வலர்களை வெட்டி படுகொலை செய்வதிலும் மூழ்கியுள்ள மக்கள் விரோத, சமூக விரோத அநீதியின் அடையாள சின்னமாக செயல்பட்டு வரும் அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலோடு நிரந்தரமாக வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்ற இலக்கோடு தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் கூறிய நிலையில் அதிமுக தரப்பில் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை தவிர்த்து வருகிறார்கள். இது தொடர்பாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியின் ஆட்சி நடக்கும் என்று கூறி அதிர்ச்சி தகவல் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை அவர்கள், 3வது முறையாக ஆட்சி அமைந்துள்ள பாஜக அரசு இதுவரை கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறது என்றும் 2014 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மக்கள் மீண்டும் படிக்க வேண்டும், அப்போதுதான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில அரசு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப ₹1 கொடுக்கிறது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட போதும் திமுக 2021 கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 50% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்று பாஜக செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிலிண்டருக்கு ₹100 மானியம் வாக்குறுதி என்ன ஆனது? பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்பட்டதா? ஆனால் பாஜக தரப்பில் அனைவருக்கும் சிலிண்டர் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு கூறவில்லை, ஆனாலும் குறைத்திருக்கிறோம். பிரதமரின் மருந்தகம் இருக்கும்போது முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள், அதுவும் தோல்வியில் முடிந்துவிட்டது. குறிப்பாக திமுக ஏட்டிக்கு போட்டியான ஆட்சியாகவே நடைபெற்று வருகிறது. இந்த முறை அதிமுக கூட்டணியில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டதா என்ற கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த கடிதமும் எழுதவில்லை என்றும் குறிப்பிட்டார். 2026இல் கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சி என்றுதான் சொல்லுவேன் என்று தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலின் போது இரு கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசுவார்கள். ஆனால் பாஜகவின் தொண்டனாக பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றே விரும்புவேன். மற்ற கட்சிகளை வளர்க்க நான் இங்கு இல்லை. கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று பாஜக செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2026இல் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது. ஆனால் 2026க்கு பிறகு தமிழகத்தில் அமைய உள்ள ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சியா அல்லது அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியா என்ற கருத்துதான் பேசு பொருளாகி உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் முதலாக அதிமுக பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்ற முயற்சியில தான் பாஜக ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அதிமுக பாஜக உடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்காமல் தனித்தே தான் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கூட தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. அதிமுக பாஜக தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. அது கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்த ஆட்சியா என்பதே பேசு பொருளாகி உள்ளது. இந்த விஷயத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவே இறுதியான முடிவாக இருக்கும்.
என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.